உரம் நம்ம கடையில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நாமளே பரிசோதனை செய்யலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஜக்கில் தண்ணி ஒரு ஜக்கில் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த உரத்தை நம்ம தண்ணியில் போட்டோம்னா உரம் என்ன செய்யும்? மிதக்கும். கந்து மண் தான் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை கந்து மண் இருக்கும், எல்லாத்துலேயுமே வரும். அதில் ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு 60% உரம் இருக்கணும். அதுக்கு மீறி அது எப்படியா இருந்தாலும் அது நமக்கு மண் மிக்ஸு தான் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே ஃபுல்லாகவே சில பேர் இந்த மாதிரி நிறையா பண்ணிடுறாங்கன்றதுனால இப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி ஆமாம் நாமளும் ஒருத்தர்கிட்ட நம்ம சேல் பண்ணுறதா இருந்தாலும் நிரூபிக்கலாம். இப்போ பாருங்க இந்த உரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் இதை கையில் வாங்க, வெயிட் உங்களுக்கே தெரியும். அதே மண் எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் இப்போ போட்டுருங்க. அது உரம். இது மண் வெயிட்டு தெரியும். அவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு உரத்துக்கு எடுத்து கையில் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். வெயிட்டு தெரியும். இதே அளவு உரம் எடுத்தால் வெயிட் இருக்காது.